வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம வந்து மார்ச் 31 லாஸ்ட் ட்ரேடிங் டே, மார்ச் மாதத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் வந்து இருக்கோம். இன்றைக்கி வந்து எந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாத நம்ம எக்ஸ்பைரி டே இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸ்பைரி டே இன்றைக்கி நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸோட சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது, ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அதில் சேம் ஸ்டோரி தான். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஸ்டாக் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டைட்டன், நவ்கரி, கால்பால் வந்து நம்ம பார்த்துருந்தோம். டைட்டன் எடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ டைட்டன் எடுத்து பாருங்கள். டைட்டன் வந்து நமக்கு வந்து 2513 2513 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. காலையில் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம டார்கெட்டை போகவே இல்லை. எது வரைக்கும் போயிருக்குன்னா, அழகாக ஒரு பாதி டார்கெட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அழகாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அதுதான் நம்மளோட பவர் ஆஃப் எக்ஸ்பைரி டே, அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் போயிருக்குது. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் வச்சுருப்போம், 13 to 26 கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்னா, நீங்கள் வந்து 7.5 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட் குறைச்சிட்டிங்கன்னா ஒரு 2013 ஒரு 2005 வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கும்போது ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இப்படியே தான் போயிருக்கு. இதுதான் வாலட்டாலிட்டி. இந்த சிம்பிளை பாருங்கள். அதாவது இப்போ நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 20 பாயிண்ட் ஏறுது, 20 பாயிண்ட் கம்மியாகுது. இதுதான் பவர். இதுதான் வந்து எக்ஸ்பைரி டேயோட பவர். ஸோ அதனால தான் சொன்னேன், நம்மளோட ரூல்ஸோட வீடியோவை எடுத்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளியராக நம்ம சொல்லியிருப்போம். எக்ஸ்பைரி டே இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டாப் லாஸை வந்து ஈஸியாக அடிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஸோ அதே தான் வந்து நமக்கு நடந்திருக்கு. டைட்டன். அடுத்தது நவ்கரி. நவ்கரி வந்து பார்த்திங்கன்னா, நவ்கரியோட சுச்சுவேஷன் என்ன, லோட் ஆகலைன்னு. நவ்கரி பாருங்கள், நமக்கு மேலேயும் வந்து கிராஸ் ஆகலை, கீழேயும் கிராஸ் ஆகலை. ஸோ அதனால் நவ்கரி வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். மேபி நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு சைடில் வந்து இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். நவ்கரி வந்து நமக்கு ட்ரிகர் ஆகலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால்பால். ஸோ கால்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிகர் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கால்பால் இங்கே பாருங்கள், கால்பாலும் வந்து நீங்கள் வந்து 1511 வந்து நீங்கள் ட்ரிகர் ஆகிருக்கும். 1523 வந்து வச்சுருப்பீங்க. நமக்கு அழகாக ட்ரிகர் ஆகிற மாதிரி ஆகிட்டு அழகாக ஸ்டாப் லாஸ் வந்து கிளியராக அடிச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ அதனால தான் வந்து என்றைக்குமே எக்ஸ்பைரி டேயில் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேயில் ட்ரேடு ஒர்க் ஆகாது. நம்மளோட கான்செப்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த 3 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். இனிமேல் எக்ஸ்பைரி டே இன்றைக்கி நம்ம ஸ்டாக் சஜஷன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ வீக்லி எக்ஸ்பைரி ஃபைன். வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஓகே, நம்மளால் சமாளிச்சிட முடியும். பட் மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து இனிமேல் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி நம்ம ஸ்டாக் சஜஷன் வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் வந்து கால்பால் டெலீட் பண்ணிடுறேன், டைட்டன் டெலீட் பண்ணிடுறேன். நவ்கரி, மெட்ரோபாலிஸ், வோல்டாஸ். ஸோ நவ்கரி வந்து ஆல்ரெடி சொன்ன லெவல்ஸை மெயின்டைன் பண்ணி பாருங்கள், பட் ட்ரேட் பண்ணாதீங்க. மெட்ரோபாலிஸ். ஸோ மெட்ரோபாலிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. லெவல் வந்து கொடுத்துருக்கோம் கிளியராக. அது செக் பண்ணிக்கிங்க. என்ன லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், நமக்கு வந்து 1214 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1227 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 1242 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் 1178 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1165 1152 போகிற வரைக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து மெட்ரோபாலிஸ். அடுத்தது வோல்டாஸ். ஸோ வோல்டாஸ் வந்து நம்ம லெவல்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு லெவல்ஸ் கிளியராக தெரிலனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வீடியோவை. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்து 720 வந்து நம்ம என்ட்ரு ஆனோம்னா 726 போவோம். 26லேருந்து 31 வரை போகிற வரைக்கும் நாளைக்கு வந்து வோல்டாஸ் வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் வந்து 802 கிராஸ் பண்ணிச்சுன்னா 794 இல்லைனா 785 வர வரைக்கும் வோல்டாஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி சொன்ன சேம் ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு டார்கெட்டில் பாதி வைங்க. ஒன்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 20 SMA எங்கெங்கே போதோ அப்படியே 20 SMA ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து இண்டிகோ. ஸோ இண்டிகோவும் கொஞ்சம் வால்யூம் வந்து கொஞ்சம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இண்டிகோ வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இண்டிகோவும். ஸோ 1846 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே, அதாவது ஒரு 14 பாயிண்ட்ஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா இன்னொரு 14 to 15 பாயிண்ட் போக, அதாவது 1879 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது டாப் சைடில். ஒருவேளை பாட்டம் சைடில் கிராஸ் ஆனிச்சுன்னா 1804 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் கிராஸ் ஆனிச்சுன்னா 1785 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒருவேளை 1785 நல்ல வால்யூமில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா டவுன் சைடில் வந்து 1764 வர வரைக்குமான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இண்டிகோவில். அடுத்தது பாலகிருஷ்ணா வந்து ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைட்வேஸ்லேயே தான் போகுது, மதன் இருக்குது. இந்த பாலகிருஷ்ணா கூட ஒரு நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது அப் சைடில் போணுச்சுன்னா. என்னென்னா 1975 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1987 வர வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 1987 வரைக்கும் 1987 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 2000 வரைக்கும் போக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 2000 தொட்டுருச்சுன்னா இன்னும் நல்லா வேகமாக போகும். ஒருவேளை டவுன் சைடில் வந்து 1943 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1931 வர வாய்ப்பு இருக்குது. இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 1910 வரைக்கும் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இந்த நௌக்கரியை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். மெட்ரோபோலிஸ், வோல்டாஸ், இண்டிகோ, பாலகிருஷ்ணா வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களோட கால்ஸை எப்படி எடுக்கணும்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோஸை வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.